அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜென்ரலான வீடியோ பதிவு தான். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குரூப் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸாம்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து குரூப் 4 மட்டும் நம்பாம, மத்த எக்ஸாம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, குரூப் 2 வந்து போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம பிஜிடிஆர்பி போயிட்டுருக்கு. டெட் எக்ஸாம் போயிட்டுருக்கு. போலீஸ் பிசி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு புதுசாக சப்ஸ்கிரைபர் வரதுனால நம்ம சேனலில் என்னென்ன இது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி 6லேருந்து 10th வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு 32 லெசன் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். லைன் பை லைன் கொஷின் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் கீழே நீங்கள் பிளேலிஸ்ட்டு போய் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். 6 to 10th ஹிஸ்ட்ரி 32 லெசனு லைன் பை லைன் கொஷின் கவர் பண்ணியிருக்கோம். இது 6 to 10th. 11th 12th பார்த்தீங்கன்னா 22 லெசன். 11th 12th ஹிஸ்ட்ரி வந்து 22 லெசன் லைன் பை லைன் கொஷின் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ வந்து பக்காவாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் 32 + 22 மொத்தம் 54 லெசன் நம்ம வந்து லைன் பை லைன் கொஷின் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சுது. இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் 28 லெசன், அதுவும் லைன் பை லைன் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். லைன் பை லைன் கொஷின் இருக்கும், பாக்ஸ் கொஷின் இருக்கும், புக் பேக் கொஷின் இருக்கும். நம்ம வந்து அப்படி தான் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுக்குறோம். அப்போ 6 to 10th பாலிட்டி 28 லெசன் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். 11th 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 லெசன். 11th 12th பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் 14 லெசன் லைன் பை லைன் கொஷின், பாக்ஸ் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாம் கவர் பண்ணி 14 லெசன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ பாலிட்டியும் நம்ம வந்து முழுமையாக வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் நம்ம வந்து 2020 நியூ புக்கு வீடியோ வந்து கொடுத்தோம். ஸோ அதுதான் இருக்குது. நம்ம அப்டேட் வந்து நம்ம இன்னும் வந்து பண்ணல. ஆனால் எக்கனாமிக்ஸுக்கு நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் 6 to 10th. 11th 12th நம்ம வந்து அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 12 லெசன். 11th 12th எக்கனாமிக்ஸு நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12 லெசன் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். லைன் பை லைன் கொஷின் என்னென்னா, நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்படியே புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். நீங்கள் வந்து வீடியோஸ் ஃப்ரீயாக நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது, புக்ஸாக தேவை அப்படின்னாலும் புக்ஸு வாங்கிக்கலாம். எல்லாமே புக்ஸாக வந்து பண்ணியிருக்கோம். புக்ஸு வாங்குறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் எல்லா புக்கும் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணால் அடுத்த நாளே வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணிடுறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து முடிஞ்சுது. 6 to 10th வந்து நம்ம வந்து 2020 கொடுத்த கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து இருக்குது. அது லைன் பை லைன் கொஷின் தான். 11th 12th பழைய வீடியோஸும் இருக்குது, புது வீடியோஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதையும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 6 to 10th 2020 நியூ புக்கு கொடுத்தது வந்து இருக்குது. அது இல்லாமல் 10th மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து லைன் பை லைன் கொஷின் புதுசாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் ஜாகிரஃபிக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். கொஷின் ஏரியா பிளேலிஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதாவது கொஷின் ஏரியா பிளேலிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நிதி ஆயோக் இருக்கும், நிதி ஆணையம் இருக்கும், திட்டக்குழு இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தை பற்றி வந்து கொடுத்துருப்போம், தேர்தல் ஆணையம், மகளிர் ஆணையம், இந்த மாதிரி முக்கியமான ஆணையங்களை பற்றி நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுதான் கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பெஸ்ட் 100 செம்மையாக நான் வந்து பண்ண ஒரு இது அப்படின்னா பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு டாபிக் எடுத்தால் 100 கொஷின் அந்த மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் 3 அப்படியே முழுமையாக முடிச்சிட்டோம். யூனிட் 3 அப்படின்றது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM ரெண்டும் சேர்ந்தது தான் யூனிட் 3. யூனிட் 3 வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம்.
பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அந்த கொஷின் பேப்பர் கூட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி. யூனிட் 3 யூனிட் 4 அதையும் முடிச்சிருக்கோம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா பாலிட்டி பெஸ்ட் 100 சீரீஸ்லேயே யூனிட் 4 பாலிட்டி வந்து முடிச்சிருக்கோம். அதுவும் வேறு லெவலில் வந்து இருக்கும். அதாவது வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஸ்டியூட் போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். ஸ்கூல் புக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்க, வீடியோஸ் ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த யூனிட் 3 யூனிட் 4 நம்ம வந்து யூனிட் 3 யூனிட் 4 தான் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 கொடுக்கலான்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குரூப் 4 இஷ்யூ வந்தப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ கொடுங்க சார், அந்த வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோ கொடுக்கறதுக்கு. இந்த குரூப் 4ல் கேட்ட கொஷினுக்கு அப்புறம் வீடியோஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறதே வந்து விட்டுட்டாங்க நிறைய. புதுசாக ஏதாவது கேட்பாங்க, நம்மளும் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் தான் அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மண்ணில் வந்து மாறி படிக்கிறதுக்கு வந்து உட்காருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ நானும் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பண்ணலாம். யூனிட் 6 வந்து முடிச்சுட்டு அடுத்து யூனிட் 5 வந்து பண்ணணும். பெஸ்ட் 100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், இல்லை பிளேலிஸ்ட் போயிருங்க. பிளேலிஸ்ட் போயிட்டிங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். யூனிட் 3 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். யூனிட் 4னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த 2 பிளேலிஸ்ட் பாருங்கள். புக்கே எடுக்க தேவையில்ல, அந்த அளவுக்கு கொஷின் வந்து கொடுத்துருப்போம். அதாவது ஒரு 100 கொஷினில் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கொஷின் உள்ளவே வச்சுருப்போம். அந்த அளவுக்கு அந்த வந்து யூனிட் 3 யூனிட் 4 வந்து இருக்கும், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து அது பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து பேர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. 11th 12th எத்திக்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து 12th எத்திக்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. எத்திக்ஸுக்கு நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10th வரைக்கும் நம்ம வந்து பழைய சிலபஸ், இப்போ நியூ சிலபஸ் வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி வந்தது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல. பழைய சிலபஸ்னால் லைன் பை லைன் கொஷின் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 6லேருந்து 10th வரைக்கும் எத்தனை இயல் இருக்குது? 45 இயலுக்குமே இயல் வைஸு அப்படியே லைன் பை லைன் கொஷின், புக் பே கொஷின் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 to 10th தமிழ் புக்கும் இருக்குது. 11th 12th தமிழும் அப்படி அதே மாதிரி தான். 11th 12th தமிழ், 11th தமிழில் 10 இயல் ஃபஸ்ட்டு கொடுத்து ஒரு 10 இயல் இருக்கும். 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 8 இயல் இருக்கும். அந்த 18 இயலுமே நம்ம லைன் பை லைன் கொஷின், இலக்கணம் எல்லாமே கொடுத்துட்டோம். 11th 12th 6 to 10th தமிழும் கொடுத்துட்டோம், 11th 12th தமிழும் கொடுத்துட்டோம், சிறப்பு தமிழும் முடிச்சிட்டோம். சிறப்பு தமிழை வந்து முடிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து நியூ சிலபஸ் வந்த அப்புறம் ஓல்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் மட்டும் ஓல்டு புக்குக்கு பண்ணியிருக்கோம் 6லேருந்து 10th வரைக்கும். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழுக்கு என்னென்ன இருக்குது? 6 to 10th தமிழ் இருக்குது, 11th 12th தமிழ் இருக்குது, சிறப்பு தமிழ் வந்து பண்ணியிருக்கோம், ஓல்டு தமிழ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ தான் வந்து தமிழுக்காக பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நிறைய கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். மீதி எல்லாமே பிளேலிஸ்ட் போய் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பாடம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் படித்து முடிச்சதுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு வீடியோஸ் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொடுக்குறது எல்லாமே லைன் பை லைன் இருக்கும், புக் பே கொஷினும் இருக்கும், பாக்ஸ் கொஷினும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு முழுமையாக கம்ப்ளீட் வந்து ஆகும். ஸோ போய் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.